நண்பருக்கு வணக்கம். எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பெண்ணாவரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நண்பன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்ம நேரடியாக வெளியிலேருந்து வந்திருந்தபடி கடையை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பொருளும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு சர்வீஸ்க்காக. அது என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா மகாராஜா போர்டு. நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்டி ஃபால்ட் இருந்தால் அவங்க லேட் ஆகும், டிலே ஆகும். மற்றபடி எல்லா ஸ்பேரும் வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம் இங்கே, ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இதை நம்பி தான் இருக்கோம். அதனால் முடிஞ்சிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு அது கிளியர் பண்ணிடலாம். எங்களுக்கு இது மாதிரி வேணும் அது மாதிரி வேணும் டீட்டெயில் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோ லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். அதேமாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு வரீங்க. முடிஞ்சவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 போர்டு இருக்குது. இது வந்து பார்த்தா இப்போ நம்மளுது இது வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கிராஃப்ட். இது வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் புது போர்டு. இது வந்து புது போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அருணா போர்டு. இது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற போர்டு தான். இது வந்து மகாராஜா போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினில் எஸ்எம்டி போட்டிருக்காங்க. இது ஒரு போர்டு. இது ஒரு மாடல். நம்மளுக்கு எஸ்எம்டி அது எதுவுமே பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா போர்டும் சர்வீஸ் பண்ணி இந்த மாடலில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இது எடுத்துக்கலாம். பேசிக் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இது வந்து புதுசாக இருக்குது போர்டு. இது வந்து இப்போ எடுத்துக்கலாம். போர்டு எடுத்து லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு நான் வந்து லைவ் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து ஆன் பண்ணி ஜஸ்ட் ஒரு பவர் செக்ஷன் கொடுத்துட்டு இதை ஆன் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு எங்கே இது வந்து ஃபால்ட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் அதிகமாகுது. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் முடியும், சில அரை மணி நேரம் முடியும், சில 2 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சாலும் அது ஃபைனலாக வந்து ஃபைலர் ஆகிடும். அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அது வந்து ஃபைனலாக போய் முடியும் போது பார்த்திங்கன்னா அது செட் ஆகிறதில்ல. அதனால தான் வந்து நான் திரும்பவும் லைவை ஷூட் பண்ணுறதில்ல. பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இது ஆன் ரெடி பண்ணிவிட்டேன். இது என்ன ஃபால்ட்டுன்றது சொல்லிடுறேன் உங்களுக்கு பாருங்கள். பாருங்கள் ரைட் சைடு. ஆக்சுவலி இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த கஸ்டமர் இந்த சேனல் ஒர்க் ஆகுதுனால என்ன பண்ணாங்க, இந்த இருக்கிற போகிற மைனஸை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக அங்கே கொடுத்துட்டு ஒரு சேனல் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஃபால்ட்டு. ஆக்சுவலாக இந்த சேனல் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேனல் பாடுது, இந்த ஒரு சேனல் பாடல. ஒரு சேனலுமே வந்து பெரிய ஃபால்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இந்த ரெட் கலரில் ஒரு ஜீனர் வரும். இந்த ஜீனர் தான் ஃபால்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் பிளாக் கலர் இருக்கும் ஜீனரு. நம்மக்கிட்ட பிளாக் கலர் இல்லை. இந்த ஜீனர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4148 இது டயோடுடைய வேல்யூ 4148. இது வந்து 4148 எஸ்எம்டி. இது பிளாக் கலர் இருக்குது. இது ஒன்று தான் போயிடுச்சு. மீதி எல்லா பொருளும் நல்லாயிருக்கு. செக் பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கு. கடைசியில் இது செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டயோடு போயிடுச்சு. இந்த ஒரு டயோடுனுடைய வேல்யூ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபா வரும். இது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து பார்த்தா 5 ரூபா வரும். இல்லை சாதாரண பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். டோட்டலாக இதுக்கு செலவு 5 ரூபா தான். நம்ம லேபர் வந்து ஒரு போர்டு வந்து சர்வீஸ் பண்ணால் 100 ரூபா கேட்போம். 100 ரூபா ப்ளஸ் 5 ரூபா 105 ரூபா மொத்தமாக செலவு. ஆனால் இது வந்து கஸ்டமர் பார்த்திங்கன்னா சும்மா தூக்கி போட்டு இருந்துருக்காங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்ப்போம். அப்படியே அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் தான். அவங்களுக்கு வந்து இது வந்து குவாலிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பொருள் கிடைக்கிறது. ரெண்டாவது அந்தளவுக்கு டைம் இல்லைன்றதுனால எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து இங்கே வந்து நம்ம கடையை வந்து பார்த்துட்டு பொருள் வாங்கிட்டு இது கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் சர்வீஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சர்வீஸும் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு 850 ரூபா 900 ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே வரும். இந்த கம்பெனி போர்டு எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 ரூபா, ஒரு 100 ரூபா லேபர் சார்ஜ் இந்த டயோடு போயிடுச்சு. ஒரு 5 ரூபா 105 ரூபா டோட்டலாகவே 105 ரூபாய்க்கு இந்த போர்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் நான் செய்யலை. பாட்டு மட்டும் நான் பாடுது பாருங்கள், நல்ல பாடம்.
பாருங்கள். அவ்வளோதான், ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து கொடுத்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து நேரடியாக வந்து இங்கேயே விசிட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போயிருந்தா அப்படி இந்த ஒரு போர்டு ப்ளஸ் இது 3 போர்டு போட்டு கொடுத்துருந்தா அப்படி. இப்போ இந்த ஒரு போர்டு வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை. 5200 1940 BD130 இதுங்கிறது எந்தமே ஃபால்ட் இல்லை. இது நான் வந்து செஞ்சு வேலை பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் கட் பண்ணியிருக்கிற ட்ராக் வந்து டைரக்ட் பண்ணேன், இங்கே ஒரு டைரக்ட் பண்ணேன், அவ்வளோதான். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த போர்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒவ்வொன்று தெளிவாக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுப்போம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கேயே நீங்கள் சப்போஸ் நீங்கள் அனுப்பலை, நானே வந்து செக் பண்ணுறேன் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பவர் செக்ஷன் கொடுத்துருங்க. பவர் செக்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள் சீரிஸ் ஆன் பண்ணுங்கள். சீரிஸ் ஆன் பண்ணால் இது மாதிரி லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடணும். இப்போ லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகி இல்லை லைட் எரியுது அப்படின்னா லைட் எரி பவரை வச்சு நம்ம இந்த இடத்துல ஃபால்ட் இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணணும். அது எப்படி கெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவர் லைட்டாக எரியுது, ஒரு 60 வாட்ஸ் கண்ட்ரோல் போடுறீங்கன்னா ஒரு 25 வாட்ஸ் எரியுதுன்னா பெரும்பாலும் இந்த மெயின்டெனன்ஸ் இந்த 5200 ஃபால்ட் ஆகுது. 5200 வந்து ஷார்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன பவர் இருக்கோ அந்த பவர் அப்படியே எரியும். ஹைலைட் பல்பு, குண்டு பல்பு. இல்லை வந்து கம்மியாக எரியுதுன்னா, ஃபுல்லாக எரியுதுன்னா டைரெக்டாக அங்கே வந்து செக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல்லாக எரியல, இது கம்மியாக தான் எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே வந்து செக் பண்ணுங்கள். மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு இது 3 செக் பண்ணுங்கள். 3 செக் பண்ணிவிட்டு இல்லை இது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் பாருங்கள் பேக் சைடு ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணுங்கள். இந்த டிரான்சிஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எல்இடி அப்படியே அஞ்சு பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும் ஆன் ஆகும், அது மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். கீழே செக் பண்ணிடுங்க. அதில் அது நல்லா இருக்குன்னா இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல செக் பண்ணியுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டில் எனக்கு ஓல்டு வருது. ஸ்பீக்கர் அவுட் ஓல்டு வருதுன்னா எத்தனை ஓல்டு வருதுன்றதை கெஸ் பண்ணணும். 24 இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா அவுட்புட் 24 வருதுன்னா இதில் கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கோம். இல்லைங்க எனக்கு வந்து மைனஸில் ப்ளஸில் ஒரு 5 6 9 அது மாதிரி 10க்குள்ளே வருதுன்னா டைரெக்டாக பாருங்கள் எஸ்எம்டிக்கு போயிடுங்க. எஸ்எம்டி ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு -8 வோல்டு 9 வோல்டு அது மாதிரி வரும். -30 வோல்டு வந்தால் டோட்டலாக பிளாக் இதெல்லாம். ஓகேங்களா? அதுதான் கெஸ்ஸிங்கு. முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுனா கற்றுக்காங்க. உங்களுக்கு அது நிறைய பேர் கேட்டாங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரிக்கு நாங்கள் வந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கெஸ்ஸிங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை முடியலன்னா கொடுத்து அனுப்புங்க, நான் சர்வீஸ் பண்ணி தரேன். ஒரு போர்டுக்கு சர்வீஸ் பண்ணால் 100 ரூபா ப்ளஸ் ஸ்பேர் சார்ஜு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். MSc Audio யூடியூப் சேனல் பெண்ணாகரம் தருமபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். நன்றி, வணக்கம்.